இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை. திமுக ஆட்சியில இப்ப 77 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 50 ரூபாய், திமுக ஆட்சியில இப்ப 72 ரூபாய், 1 கிலோ 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில, திமுக ஆட்சியில இப்ப 48 ரூபாய், ஆக மொத்தம் 18 ரூபாய் அதிகம். கடல் எண்ணெய் 1 கிலோ 130 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில, திமுக ஆட்சியில 190 ரூபாய். 1 கிலோ கடல் எண்ணெய் வாங்கினா 60 ரூபாய் அதிகமா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில, திமுக ஆட்சியில 400 ரூபாய், 1 கிலோ 150 ரூபாய் அதிகம். தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில, திமுக ஆட்சியில 130 ரூபாய், 56 ரூபாய் அதிகம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 79, திமுக ஆட்சியில 120, 1 கிலோ 41 ரூபாய். ஆக இந்த விலை உயர்வை பற்றி எல்லாம் கவலைப்படுறதே கிடையாது முதலமைச்சர். துணை முதலமைச்சர் பற்றியும் அதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. அப்பப்போ போட்டோ ஷூட் எடுப்பாங்க, பத்திரிகை விளம்பரம் கொடுப்பாங்க, ஒரு பேரை வைப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படியே 4 ஆண்டு காலம் ஆட்சி ஓட்டிட்டாங்க. இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது, இதனால ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படி என்று சிந்தித்திருந்தால் இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்தியிருக்கலாம், விலையை குறைத்திருக்கலாம். அதற்காக எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை, எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருந்தோம். எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவாக கிடைக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக இங்கே வந்து அந்த விலை அதிகமா இருக்கிற உணவுப் பொருட்களை சரி செய்து நம்முடைய மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.